ஹலோ ஹலோ அனு மேடம், நான் தான் பேசுறேன். நான் ஹரிகிருஷ்ணன். ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுமே. எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல, எங்களை 2-3 ரவுடி கும்பல் துரத்துறாங்க. அதுல ஒரு கும்பல் ரெஸ்டாரண்ட்ல சண்டை போட்டாங்களே அவங்களும். அதுக்கப்புறம் யாரோ பணங்காட்டு ஷாஜி. என்ன பேர் சொன்னீங்க? பணங்காட்டு நரி ஷாஜியோட தம்பி. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே. என்னங்க? என்னங்க? என்ன நான் சொன்னேன்ல, நேத்து ரெஸ்டாரண்ட்ல என் பேக் திருடிட்டு போனப்போ 4-5 பேர் என்ன காப்பாத்துனாங்கன்னு. அவங்க தான் போன்ல இருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காங்களா? போனை கொடு. ஹலோ மிஸ்டர் ஹரி, மேடம், நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கறேன். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. இந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? 8:30 to 9 சார். கொல்லப்பட்டவன் எப்படி இருந்தா? நான் பார்க்கல சார், என் ஃப்ரெண்டு தான் பார்த்தான். அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறேன். சார், நான் கோபால் பேசுறேன். நான் தான் அதை பார்த்தேன். என் மொபைல் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொலைகாரன் பார்க்க எப்படி இருந்தான்? அவன் உயரமா இருப்பான் சார். என்ன கலர்? வெள்ளையா இருப்பான் சார். கொல்லப்பட்டவன் குண்டா ஹைட்டர் கருப்பா இருப்பார் சார். நீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. சரி சார். வேலை தான் ஷாஜி. நீங்க ஷூட் பண்ண வீடியோ உங்கள்கிட்ட சேஃபா இருக்குல்ல? ஆமா சார், ப்ளூடூத் வழியா எல்லா ஃபோனுக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் சார். வெரி குட். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? தெரியல சார். என்ன சொல்றீங்க? நாங்க இந்த சிட்டிக்கு புதுசு. மார்க்கெட் கிட்ட வேலை நடக்கிற பில்டிங்குள்ள ஒளிஞ்சிருக்கோம் சார். ஓகே, நீங்க அங்கேயே இருங்க. மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். சரி சார். எங்கேயும் போக வேண்டாம். சரி சார். என்ன சொன்னாரு? நம்மள இங்கே இருக்க சொன்னாரு. சார் இங்க வரேன்னு சொன்னாரு. நார்த் போலீஸ் ஸ்டேஷன். நான் தான் விஸ்வா. எஸ் சார். விஸ்வா, ஒரு முக்கியமான பிரச்சனை. எனக்கு உடனே அடிஷனல் ஃபோர்ஸ் வேணும். சாரி சார், கமிஷனர் பெர்மிஷன் இல்லாம இந்த ராத்திரியில யார் ஃபோர்ஸ் கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு சார். எப்போ அந்த ஆர்டர் கொடுத்தாரு? ½ hour முன்னாடி சார். கமிஷனர் நேர்லயே வந்து சொன்னார் சார். அது இல்லாம கமான் விஸ்வா, சொல்லுங்க. சாரி சார், நீங்க ஃபோர்ஸ் கேட்டா எக்காரணத்தை கொண்டும் கொடுக்க கூடாதுன்னு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டிருக்காரு. ஐ சி. அப்ப கமிஷனருக்கும் தெரிஞ்சுதான் அது நடக்குது. என்னாச்சு சார்? நம்ம சிட்டியில் இப்போ கடந்த 3 மணி நேரத்துக்குள்ள 3 கொலைகள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. அதில் ஒருத்தன் லிட்டில் ஜான். அப்படியா சார்? செத்தது லிட்டில் ஜானா இருந்தா கொன்னது சாஜியாக தான் இருக்க முடியும். ஆனால் சாஜியோட பேட்ல கொலை பண்ணதை 5 பேர் பார்த்துருக்காங்க. அதை அவங்க மொபைலில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அடுத்த ராத்திரி லிட்டில் ஜானை கொலை செய்கிறத பார்த்த அந்த 5 பேரையும் சாஜியோட ஆளுங்க தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தனை கொண்டுட்டாங்க. கொன்னது வேற யாரும் இல்லை, பிரபு. அந்த பசங்களை ஒருத்தன் பிரபுவை கொலை பண்ணிட்டான். ஓ மை காட் சார், அப்ப நாளைக்கு கோர்ட்ல நாம தான் ஜெயிப்போம் விஸ்வா. அப்ரூவராக மாறின லிட்டில் ஜானை கொண்டு கேஸ்லேருந்து தப்பிக்கலான்னு சாஜி நினைச்சான். இந்த உலகத்தில் எந்த கோர்ட்டுக்கு சாஜி போனாலும் அவனுக்கு எதிரான ஆதாரத்தை நம்மளால கொடுக்க முடியும். லிட்டில் ஜான் கொலையான வீடியோ ஆதாரத்தோட அந்த பசங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி தான் சாஜிக்கு ஒரு முடிவு கட்டப்படும். என்னங்க ப்ராப்ளம்? சாஜிக்கு எல்லா வழியிலும் உதவி செய்ய கமிஷனர் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த பசங்க எல்லாரையும் அவங்க கொலை பண்ண தயங்க மாட்டாங்க. ஏங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் ப்ளீஸ். எஸ்,
அது அவங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காக, நமக்காக. எங்கள் அப்பாவை கொண்ட கூட்டத்தில் சாஜி ஒருத்தன். இன்னைக்கு ராத்திரி அவன் தப்பிச்சிட்டானா இனிமேல் எப்பயுமே அவனை பிடிக்க முடியாது. அந்த பசங்க மொபைலில் பதிவாயிருக்க வீடியோ ஆதாரமும் கடவுள் நமக்கு செஞ்ச பெரிய உதவி. அந்த வீடியோ இன்னைக்கு ராத்திரி என் கைக்கு வரணும். அதை தேடி நான் போகிறேன். பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. சரிங்க. தேங்க்யூ சார். சரியான நேரத்தில் வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. நான் தான் ஹரி சார். ஹலோ ஹரி, நான் சூரஜ். சூரஜ், நீ எங்கடா இருக்க? பண்ணாட புறமோக்குங்களா, என் தம்பியை குத்தி கொன்னுட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களாடா? ஓ கூட்டாளி இப்ப ஏன் கஸ்டடியில இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா இங்கே வா. என் தம்பியை கொன்ன அதே இடத்துக்கு வா. வரும்போது அந்த போனை கொண்டு வர மறந்துடாத. தப்பிக்க நினைச்சேன்னா இவன் பணத்தை கூட நீ பார்க்க முடியாது. சார், சூரஜ் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். எங்க கிட்ட இருக்க போனை அவங்க கிட்ட கொடுக்கலன்னா அவங்க உன்னை கொன்னுடுவாங்க. நாங்க இப்ப என்ன பண்றது சார்? இன்னொருத்தனையும் இழக்க முடியாது சார். காப்பாத்துங்க சார், ப்ளீஸ். நீங்க தான் எங்களை காப்பாத்துங்க. உங்களோட போன்ல எங்க? ஹலோ, ஃபயர் ஸ்டேஷன். நான் நார்த் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஜேக்கப் அலெக்சாண்டர். யாரா என் தம்பியை கொன்னது? யார் மொபைலடா நான் கொலை பண்ணாத படம் பிடிச்சு வச்சிருக்கீங்க? சொல்றா, சொல்லு. யாரா அவங்க பின்னாடி இருக்குது? சொல்லு, சொல்றா. அதோ வரான் பாரு, அவன் தான்.
அந்த போனை எடுங்கடா. இவங்க கிட்டயும் போன் இல்லைண்ணா. யார்கிட்ட phone இருக்கு? ஏய், சொல்லுடா, யார்கிட்ட இருக்கு? ஏய் சாஜி, நீ தேடுற போனு என்கிட்ட இருக்கு. நேத்து உன்ட்ட சொன்னல, உன் திமிர அடக்க உன் கழுத்துல ஒரு சுருக்கு கயிறு மாட்டுவேன். அது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நீ எதிர்பார்க்கல. உன் கழுத்துல மாட்ட போற சுருக்கு தான் இந்த பசங்களோட மொபைல் போன்ல இருக்கு. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. போய் அடிங்கடா. இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. எம்பி வரதனோட தைரியத்திலையும் சிட்டி போலீஸ் கமிஷனரோட சப்போர்ட்ல மொத்த போலீஸையும் விலைக்கு வாங்கின நீ, அதுக்கெல்லாம் மேல இந்த மக்கள்ங்கிற மகா சக்தியை நீ மறந்துட்ட. இங்க பார், இங்க நிக்கிற இவங்கெல்லாம் தூங்கிட்டனால உன்ன மாதிரி ரவுடிகளால இந்த ஊரே சீரழிஞ்சு போச்சு. இந்த மக்களை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்காக தான் ஆம்புலன்ஸையும் ஃபயர் சர்வீஸையும் இங்க வர வச்சு. ஏய் சாஜி, ஒரு கொலையை மறைக்க இன்னொரு படுகொலை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தூக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. இந்த பசங்களோட வீடியோ ஒன்னே போதும். இனிமே தப்பிக்க முடியாது. நாளைக்கு உன்னை கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது உனக்காக வாதாட சுப்ரீம் கோர்ட்ல கொடி கட்டி பறக்கிற வக்கீல்கள்லாம் வந்து இறங்குவாங்க. இல்ல அண்டை நாட்டில இருந்து அதி மேதாவிக கூட வரலாம். இதையெல்லாம் மீறி உனக்கு தண்டனை கிடைச்சா அதுல இருந்து உன்னை காப்பாத்த பல சுயநல அரசியல்வாதிகள் உனக்காக அதிகார துஷ்பிரயோகம் செய்வாங்க. ஜெயில உனக்கு பிரியாணி விருது போட சோப்பிட்டு கார்டு வரைக்கும் கியூல நிப்பாங்க. அங்க இருந்துகிட்டு நீ இன்னும் ஆட்டம் போடுவ. அத நான் விட மாட்டேன். இவனை விடாதீங்க சார், உங்க துப்பாக்கியில சாகடிச்சிருங்க சார். கேட்டியாடா, கேட்டியா? இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு கால் உன்னை விட்டுன்னு சொன்னா இந்த நிமிஷத்திலே நான் உன்னை சும்மா விட்டுறேன். கேளு, கேட்டு பாடுறா. உன்னை உயிரோட விட சொல்லு. கேளு, கேட்டு பாடுறா. கேட்டியாடா? உன்ன மாதிரி கிரிமினலுக்கு மேல மக்கள் வச்சிருக்க மரியாதைய, இந்த மக்கள் தான் நீதிபதிகள். அவங்க தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அதனால உன்னை தண்டிக்கிற உரிமையை
நான் வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த ஒரு அரசியல்வாதியும் இனிமே உன்னை காப்பாற்ற முடியாது. உன்ன மாதிரி ஒரு விஷக்கிருமிய இனிமே இந்த நாட்டுல பரவ விட மாட்டேன். அதனால உன்னோட ஃபைலை க்ளோஸ் பண்ண போறேன்டா. உருக்கி பயல